எல்லோருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோ செஷனில் தெல்லியார் பலர் நாச்சியார் திருமொழியில் 4வது பாசுரமான தெல்லியார் பலர் அதனுடைய ஒரு முன்னுரையும் அதனுடைய பாசுரம் 1, 2 நம்ம சேவிச்சோம், அனுபவிச்சோம். இந்த தடவை நம்ம 3வது பாசுரமும் 4வது பாசுரமும் சேவிப்போம், அனுபவிப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க பார்க்குறவா எல்லாருமே கமெண்ட் கட்டாயம் போடுங்க. கமெண்ட் போட்டவா எல்லாருமே ஒரு லைக்கை கொடுங்க. ஏன்னா உங்களுடைய நீங்க கொடுக்குற அந்த ஊக்கமும் அந்த கமெண்ட்டும் எங்களை இன்னும் நிறைய நாங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு வைப்ரேஷனாக கொடுக்கும். நீங்கள் கேட்க நமக்கு இவ்வளோ பேர் கேட்குறா, நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து பார்க்கணும்னு நினைப்பா. நம்மளுடைய சனாதன தர்மம் கொஞ்சம் அதிகமாக வளரும். அதாவது நமக்கு தெரிஞ்சவாளுக்கும் நீங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இப்போல்லாம் இது எங்களுக்கு ஆரம்ப காலங்கள் தான். சின்ன சின்ன தவறுகள் நாங்கள் கட்டாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் உங்களை மாதிரி பெரியவாளாக எங்களை வளர்த்து விடும் பொழுது அந்த தவறுகளும் கொஞ்சம் நல்லதாக மாற வழி இருக்குது. அதனால் உங்களுடைய கமெண்ட்டை கட்டாயம் போடுங்க. நீங்கள் லைக் பட்டனை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம இது மாதிரி பண்ணுறதால பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நாச்சியார் திருமொழி பற்றி ஆண்டாளுடைய அனுபவங்கள், அவளுடைய அனுபவம் எப்படிலாம் கண்ணன் அனுபவிச்சா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டினா போல நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கட்டாயம் உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க. கட்டாயம் லைக் பட்டனை கொடுங்க. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பாசுரங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ 3வது பாசுரமான பூமகன் புகழ்வானவர் போற்றுதற்கு ஆமகன் அணிவானுதல் தேவகி மாமகன் மிகுசீர் வசுதேவர் தம் கோமகன் வரி கூடிடு கூடலே. பூமகன் பூனாலே அது தாமரைப்பூ தான். பூனாலே ஃபர்ஸ்ட் அது தாமரைப்பூன்னு தான் சொல்லுவா. அதால தாமரையில் பிறந்தவன் யாரு? நாபிக்கமலத்தில் இருந்து வந்தவன், விஷ்ணுடைய நாபிக்கமலத்தில் இருந்து வந்தவன் பிரம்மா. பூமகன். புகழ் வானவர்கள்னா யாருன்னா நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் யாரு? கருடன், ஆஞ்சநேயர், விஸ்வக்சேனர், இன்னும் பல தேவர்கள் தான் இவால தான் நித்தியசூரிகள். இந்த பிரம்மா, நாரதர் மற்றும் நித்தியசூரிகள் எல்லோரும் போற்றுவதற்கு, எல்லோரும் இவரை தான் நம்ம போற்றணும்னு நினைச்சு ஒரே குறிக்கோளா இருக்கிற ஆமகன்னா யாரு? உயர்ந்த மகன்னா யாரு? புருஷோத்தமன். அவன் ஒருவன் மட்டும்தான். ஆனா நம்ம எல்லாம் அவனை தேடும் ஜீவாத்மாக்கள். அதனாலதான் புருஷோத்தமன் மிக சிறந்தவன். இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போறோம். நான் வரதர் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏன் அந்த கோவிலுக்கெல்லாம் போற, அது ஜென்ஸ் கோவில் போகக்கூடாது நான் சொல்றேன் இல்லையே. ஏன்னா அவன் ஒத்தனா புருஷோத்தமன். அவன் தான் யாராலையும் வணங்கக்கூடியவன், யாராலையும் சேவிக்கக்கூடியவன். யாரா இருந்தாலும் சரி, சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எத்தனை வயசானாலும் சேவிக்கக்கூடிய மகன் அவன் தான் நாராயணன். வானுதல் தேவகி மாமகன். அணிவானுதல், அணினா நெற்றி. அப்படியே அவன் நெற்றி பல இருக்குமா. யாருடைய நெற்றி? தேவகியினுடைய நெற்றி. அந்த பல இருக்கிற அந்த தேவகி ஒளி பொருந்திய நெற்றி இந்த இடத்துல, இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றார். அணிவானுதல் தேவகி மாமகன சிறந்த மகன். அவ 8 பசங்களை பெற்றெடுத்தா. அந்த 8 பசங்களை பேர் சொல்ல பிள்ளையா இருக்குல்ல, மாமகன். அணிவானுதல் தேவகி மாமகன். மிகு சீர்னா யாரு? தகுதியான சீர்மை குணங்களை கொண்டவர். தனக்கு இந்த குணங்கள்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற வசுதேவர்த்தம், வசுதேவருடைய கோமகன்.
புரட்சி மாட்சிமை கொண்ட மகன், அதாவது மதிப்பு மிக்கவன். அது மட்டும் இல்லாம புரட்சி மிக்கவரும் அவர்தான். எத்தனை புரட்சி பண்ணிருக்கிறார் அவருடைய சேவைகள்ல, தேவைகள் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி அந்த கோமகன் வரி கூடிடு கூடலே, நீ கூடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சொல்றா. என்ன? பூமகன் புகழ்வானவன் போற்றுதற்கு ஆமகன் அணிவானுதல், தேவகி மாமகன் மிகுசி வசுதேவத்தம் கோமகன் வரி கூடிடு கூடலே. அதாவது பிரம்மான், நாரதர், நித்தியசூரிகள் எல்லோரும் போற்றுதற்கூட புருஷோத்தமன் அவன். அது மட்டும் இல்லாமல் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய தேவகியினுடைய சிறந்த மகன், சீர்மை குணங்கள் கொண்ட வசுதேவருடைய மதிப்பு மிக்க மாட்சி கொண்ட அந்த மகன் இங்கு வருவானாயில் நீ கூடிடு கூடலே என்று அந்த கூடல் கிட்ட தன்னுடைய கோரிக்கையை சொல்றா இந்த இடத்துல ஆண்டாள். அதுக்கப்புறம் அந்த 4வது பாசுரம் பாருங்க. ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீள் கடம்பு ஏறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரி கூடிடு கூடலே. ஆய்ச்சிமார்கள், ஆய்ச்சிமார்கள் கோபிகைகள், கோபிகைகள் மற்றும் கோபர்கள், கோபிகளுடைய ஹஸ்பண்ட். இந்த இப்ப இவ என்னவா இருக்கா, அந்த ஆயர்பாடி மாதிரி தானே நினைச்சு சொல்லிட்டு இருக்காவோ. ஆக்சுவலா அவ ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி இங்க பேசல. அதனால அந்த ஆய்ச்சிமார்களும் அந்த ஆயரும் கோபர்களும் பயப்பட்டாலும். எப்ப பயப்பட்டா? எந்த நேரத்துல பயப்பட்டா? பூத்த நீர் கடம்பு, நல்லா பூ பூக்கக்கூடிய அந்த நீண்ட கடம்பு மரத்தின் மேலே நீ ஏறி நின்று இப்படி நிக்கிற உடனே அந்த தண்ணீர இருக்கிற தண்ணீரை நீ பாயற, அந்த யமுனை தண்ணீர பாயற அந்த இடத்துல இருக்கிற காளியன் இருக்கான், அந்த காளியன் மேல நீ நடனம் ஆடுற. அப்படிப்பட்ட எவ்வளவு அழகு! சிவன் சொல்லியிருக்கிறாராம். என்ன சொல்றார்? நடராஜன் நான் இல்ல, அவன் தான், கிருஷ்ணன் தான் நடராஜன். ஏன் ஏன் அதாவது சமதளத்துல யாரால வேணாலும் டான்ஸ் ஆட முடியும். ஒரு பாம்பு மேல, அதுவும் 5 தலை பாம்பு, ஏத்த இறக்கமா இருக்கும், ஒவ்வொரு தலையும் வழுக்கி எடுக்கும் வேற. அந்த வழுக்கி எடுக்கிற தலையில அத வாழை வேற கையில புடிச்சுண்டு நடனம் ஆடுறது எவ்வளவு கஷ்டம். அதால சிறந்த நாட்டியன் யாரு? கிருஷ்ணன் தான் நாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய வாக்கே இது ஒரு இடத்துல நான் இதை படிச்சிருக்கேன். அததான் இங்க சொல்றா. வாய்த்த காளியன் மேல் கடம்பு மரத்துல ஏறி அங்கிருந்து அப்படியே டைவ் அடிச்சு அப்படியே அந்த காளியன் மேல நின்று அந்த 5 தலை மேல டான்ஸ் ஆடி அது வாழை கையில பிடிச்சி அந்த கூத்தனார், அந்த டான்சர், அந்த அண்ணா டான்ஸ் ஆடின அவன் இங்க வருவானில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு இந்த பாசுரத்துல சேவிக்கிறார். ஆட்சிமார்களும் ஆயிரம் அஞ்சிட பூத்த நீள் கடம்பு ஏறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரி கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4வது பாசுரத்துல தன்னுடைய குடலை ஒரு தெய்வமா நினைச்சு, தான் போடுற அந்த வட்டத்தையே ஒரு தெய்வமா நினைச்சு அவ இதுல சேவிக்கிற பெருமாள். அதாவது கிருஷ்ணர் தன் கிட்ட வரணும், கண்ணன் தன் கிட்ட வரணும், தான் அவர் கூட ஐக்கியமாகணும் அப்படின்னு தன் மன எண்ணத்தை இதுல அவ வெளிப்படுத்துறான். மிக்க நன்றி. அடுத்த செஷன்ல நம்ம அடுத்த 5, 6, 2 பாசுரங்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.